அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பி.கே. முகமது பஷீர், பாடியிலிருந்து வரேன். அதாவது பிதஅத்து ரெண்டு வகை பிதஅத்து இருக்கிறதா, நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்து அப்படின்னு. அந்த மாதிரி பிதஅத்து ரெண்டு பிதஅத்து இருந்தால் பாங்கு சொல்வதற்கு முன்னால் சொல்லக்கூடிய சலவாத் அது எந்த வகை பிதஅத்தில் கட்டுப்படும்? இதற்கு விளக்கம் தேவை. அன்பார்ந்த சகோதரர்களே, பிதஅத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. பிதஅத்து ரெண்டு வகை இருக்குது. அழகிய பிதஅத்து, கெட்ட பிதஅத்து அப்படின்னு இருக்குது. இப்படி ரெண்டா பிரிச்சு காட்டினதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன், ஒருவர் ஒரு செயலை, ஒரு நல்ல செயலை உண்டு பண்ணா அதற்குண்டான சவாபு அவருக்கு இருக்கு. அதை யாரெல்லாம் பின்னால பின்பற்றுகிறார்களோ அந்த சவாபும் அவருக்கு கிடைக்கும். அதே போல வமன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன், ஒரு ஆள் கெட்ட செயலை உண்டாக்குனாக்கா அதனுடைய பாவமும் அவருக்கு உண்டு. அதை யாரெல்லாம் அதை பின்பற்றாங்களோ அந்த பாவம் சேர்த்து அவருக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பின்னால் உருவாக்கப்படுகிற காரியம் ரெண்டாக இருக்கலாம், நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம். நல்லதா இருந்தா நன்மை கிடைக்கும், கெட்டதா இருந்தா பாவம் கிடைக்குங்கிறத சலாசனம் பிரித்தறிவிச்சுட்டாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல எல்லா மக்களையும் ஒரு இமாமுக்கு பின்னால தராவீஹ் தொழ வச்சாங்கல்ல. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நிஅமத்தில் பிதஅத்து ஹாதிஹி, இது அழகிய பிதஅத் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே தராவீஹ் தொழுகைங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கு. ரக்காத்தும் 20 ரக்காத்துங்கிறதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்திருக்கு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புகாரிலே இருக்குது. ரமலான் முதல் நாள் வந்தாங்க, 2ஆம் நாள் வந்தாங்க, 3ஆம் நாள் வந்தாங்க, மக்கள்லாம் நிரம்பி வழிஞ்சு 4ஆம் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராம இருந்துட்டாங்க. இது உங்களுக்கு கடமையாகி விடுமோ என்று அஞ்சினேன், அதனால் வரவில்லை என்று சொன்னாங்க. இது புகாரிலே இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான தொழுகையை ரமலான்ல தொழுது இருக்கிறாங்க. அப்ப அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிதஅத்துன்னு சொன்னது ரமலானுடைய தொழுகையே அல்ல அப்படிங்க நம்ம புரிஞ்சு கொள்றோம். அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி ஃபீ ரமலான், ரமலான்ல தொழுதாங்க 20 ரக்காத்தன், 20 ரக்காத்துகள் தொழுதாங்க. வல் வித்ரையும் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே தொபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ரக்காத்துகள் என்று பார்த்தாலும் 20 ரக்காத் தொழுவது என்பது பிதஅத் அல்ல. பிரத்யேகமான தராவீஹ் தொழுகை ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்ததுதான். 20 ரக்காத்தில் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்ததுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜமாத்தை பார்த்துட்டு இது அழகிய பிதஅத் சொன்னாங்களே. எதை? எல்லோரும் ஒரே இமாமுக்கு பின்னாலே நின்று தொழுதுதான். ஏன்னா அதுக்கு முன்பு வரைக்கும் தனித்தனியா தொழுதுகிட்டே இருந்தாங்க, எல்லாரையும் ஒரு இமாமுக்கு பின்னாலே வைக்க வச்சாங்க. இதைத்தான் இது அழகான பிதஅத் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த அழகிய பிதஅத் நம்ம சொல்றதெல்லாம் வெளிப்படையில கவனிச்சுட்டாங்க. எதையெல்லாம் நம்ம அழகிய பிதஅத் சொல்றோமோ அதுவெல்லாம் சுன்னத்துல கட்டுப்பட்டோம். அதை நினைவுல வைக்கணும். அழகிய பிதஅத் அப்படின்னு சொன்னா ஏதோ மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு அழகியது என்று நாம் உத்தர குத்தி ஒண்ணு வைக்கல. அழகியது என்றாலே அது சுன்னத்துல ஒரு வகையில கட்டுப்பட்டு விடும். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்றாங்க, அழகிய பிதஅத்தை, அழகிய ஒரு செயலை பின்னால ஒரு ஆள் செஞ்சாக்கா அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்கின்ற போதே அதை நான் உருவாக்கினால் கூட இந்த ஹதீஸ் அடிப்படையில சுன்னத்தாகத்தான் இருக்குமே தவிர அது பிதஅத்துங்கிற நிலையிலே இருக்காது. வெளிப்படையில பார்த்தாக்கா அது பிதஅத் மாதிரி தெரியும், யதார்த்தத்திலே அது சுன்னத்திலே கட்டுப்பட்டு விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கெட்ட பிதஅத்துன்னு சொல்றோம்ல, எதுவெல்லாம் கூடாதோ அதுவெல்லாம் கெட்ட பிதஅத் ஆயிரும். எதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாதோ அதுவெல்லாம் கெட்ட பிதஅத். அழகிய பிதஅத் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையிலே சுன்னத்தாகத்தான் கருதப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதால அப்படி ரெண்டு வகை இருக்குது. இப்ப பாங்கு சொல்ற பத்தி கேட்டாங்க. பாங்கு சொல்றது அப்படிங்கிறது பாங்குக்கு முன்னால ஸலவாத் சொல்றது அப்படிங்கிறது பிதஅத்தே அல்லங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னதை நாம் செஞ்சா அது எப்படி பிதஅத் ஆகும்? அல்லாஹ் தஆலா ஒரு காரியம் செய்ய சொல்றான், நம்ம செய்யறோம், அது எப்படி பிதஅத் ஆகும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு செய்ய சொல்றாங்க, நம்ம செய்யறோம், அது எப்படி பிதஅத் ஆகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக இறைவனும் மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லுங்க, சலாமும் கூறுங்க என்று அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். அப்ப நம்ம ஸலவாத்தும் சொல்லணும், சலாமும் சொல்லணும். ஏன்? இறைவன் சொல்லி தந்துட்டான். இப்ப வணக்க வழிபாடு ரெண்டு வகை இருக்குங்க நம்முடைய மார்க்கத்துல. சில வணக்கங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்துல தான் அது செய்யணும், வேற நேரத்தில் செய்யக்கூடாது. இன்னும் சில வணக்கங்கள் இருக்கு, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு லோர் தொழுகை என்றால் அந்த நேரத்துல தான் தொழுவோம்.
வேற வக்த தொழுவ முடியாது. அதே போல நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள்ல நீங்க தொழாதீங்க, சூரியன் நடு உச்சியில இருக்கும் பொழுது, அதே போல சூரியன் உதிக்கும் போதெல்லாம் தொழாதீங்கன்னு இருக்காங்க. அந்த நேரத்திலும் தொழக்கூடாது. ஏன் தடை வந்திருக்குது? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இந்த நேரத்தில் செய்யாதீர்கள் என்றால் செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்லி இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும், வேற நேரத்தில் செய்யக்கூடாது. இப்ப ரமலானுடைய நோன்பு வைக்கிறோம், ரமலான் மாதம் வந்தாதான் நோன்பு வைக்க முடியும். முன்னால ஷவ்வால்லையே நான் ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறேன், முன்னால ரமலானுக்கு முன்னால ஷாபான் மாதம் வருது, அந்த ஷாபான்ல அவர் சொல்றாரு நான் இப்பவே ரமலான் மாதத்தை ஸ்டார்ட் பண்ண போறேங்கிறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ரமலான் மாதம் ரமலான் நோன்பு என்பது அந்த மாதத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும். அதே போல ஹஜ் அப்படின்னு இருக்குது. ஹஜ் செய்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கு, அப்ப போய் தான் ஹஜ் செய்ய முடியும். ஒரு ஆள் இப்ப கிளம்புறாரு, ரபியுல் அவ்வல் மாதத்துல கிளம்புறான்னு வச்சுக்கிறங்க, அல்ல சஃபர் மாதத்துல கிளம்புறான்னு வச்சுக்கிறங்க, நான் இப்ப போய் ஹஜ் செஞ்சுட்டு வர போறேங்கிறாரு. இப்ப போய் ஹஜ் செஞ்சுட்டு வர முடியுமா? முடியாது. ஏன்? ஹஜ் செய்வதற்கண்டு குறித்த காலம் இருக்கிறது, அப்பொழுதுதான் செய்ய முடியும். இன்னும் சில வணக்கங்கள் இருக்கு, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். உதாரணத்துக்கு தர்மம் கொடுக்கறேன்னு வச்சுக்கிறோங்க, இந்த நேரத்தில் தான் தர்மம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குதா? இல்ல, காலை 10 மணிக்கு ஒரு ஆளு தர்மம் செய்யறாரு, தாராளமா செய்யட்டும். அதுபோல திக்ர் செய்யறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யறாரு, அவர் இந்த நேரத்தில் தான் திக்ர் செய்ய வேணும் அப்படின்னு இருக்குதா? இல்ல, எந்த நேரத்தில் வேணுமானாலும் திக்ர் செய்யட்டும். சில வணக்க வழிபாடுகள் அதுக்கு நேரம்ங்கிறது கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த ஸலவாத் என்பது அப்படிதான், அதற்கென்று ஒரு குறித்த நேரம்லாம் கிடையாது. ஏன்னா இறைவன் அப்படி சொல்லல, இந்த நேரத்தில் தான் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று இறைவன் சொல்லிருந்தான்னு வச்சுக்கிறங்க, அந்த நேரத்துல தான் சொல்லணும், வேற நேரத்தில் சொல்லக்கூடாது. ஆனா அப்படி இறைவன் சொன்னானா, பொதுவாக சொல்றான் நீங்க ஸலவாத் சொல்லுங்க. அப்ப எந்த நேரத்திலும் ஸலவாத் சொல்லலாம் என்பது இறைவனுடைய கூற்றாக இருக்கும் போது நீங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்க, ஆனா பாங்குக்கு முன்னால மட்டும் சொல்லாதீங்க என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அப்படிப்பட்ட அதிகாரம் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது? எப்பொழுது வேண்டுமானாலும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று இறைவன் கூறுகின்ற போது எப்பொழுதும் சொல், ஆனா பாங்குக்கு முன்னால் மட்டும் சொல்லாதே என்று சொல்கின்ற உரிமை அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இறைவனுடைய கூற்றுக்கே முரணாக பேசலாமா? அப்படி இறைவன் சொல்லியிருப்பான்ல, நீங்க எல்லா நேரத்திலும் நீங்க ஸலவாத் சொல்லுங்க, ஆனா அந்த பாங்குக்கு முன்னால் மட்டும் சொல்லாதீங்க என்று இறைவன் சொல்லியிருப்பான்ல, இது கூடாதுன்னு சொன்னா இப்ப இறைவனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறார்களா இவர்கள்? இல்ல, பாங்குக்கு முன்னால அந்த பாங்கு என்பது அல்லாஹ் அக்பர் தானே ஆரம்பிக்குது. நீங்க ஸலவாத் சொன்னாக்கா பாங்கே ஸலவாத்துல ஆரம்பிக்கிற மாதிரி ஆகும், அப்படி வரவே செய்யாது. ஏன்? இப்ப பிரச்சனை என்ன? பாங்குக்கு முன்னால் கூடுமா கூடாதா என்கின்ற போதே ஸலவாத் பாங்கல கட்டுப்பட்டதல்ல அப்படின்னு வந்துருச்சுல. பாங்கு முன்னால ஸலவாத் சொல்லலாமா? அப்ப ஸலவாத் பாங்கல கட்டுப்பட்டதல்ல, முடிஞ்சு போச்சு. பாங்குங்கிறது அல்லாஹ் அக்பர் தான். அப்ப அதுக்கு முன்னால ஸலவாத் சொல்றோம், காரணம் இறைவன் ஸலவாத் சொல்லி இருக்கிறான். இந்த நேரத்தில் சொல்லுங்க, இந்த நேரத்தில் சொல்லாதீங்க என்றெல்லாம் சொல்லல. அதனால மனிதர்கள் யாரும் இந்த நேரம் சொல்லலாம் இந்த நேரம் சொல்லக்கூடாது என்று பிரித்தறிவிக்கிற அதிகாரத்தை தங்களுடைய கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அது இறைவனுடைய கூட்டுக்கு முரணானது, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டுக்கு முரணானது. ஆக பாங்குக்கு முன்னாலே நாம் ஸலவாத் கூறுவது என்பது இறைவன் சொன்னதால் செய்கிறோம், மார்க்கத்திலே உள்ளதை செய்கிறோம், செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோமே தவிர நம்ம பித்அத்தை செய்யவில்லை. அதனால் நல்ல பித்அத் என்று கூட சொல்ல தேவையில்லை. ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் ஆகுமான நேரத்தில் நம்ம செய்யறோம், இது எப்படி பித்அத் ஆகும்? ஆகவே இது பித்அத் அல்ல என்பதுதான் சரியான கருத்து.